இருப்பேன். நீங்க நாய் பூனை வளர்க்குறது எல்லாமே நீங்க நினைச்சு வளர்த்துட்டு இருக்கீங்க, அப்படிலாம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் அந்த அந்த உயிர்களை உங்ககிட்ட அனுப்பிச்சதே உங்களை பாதுகாக்கவும் உங்களை நல்லா வாழ வைக்கவும் தான். இவங்க பூனை வளர்க்குறான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் கர்ம ஆராய்ச்சியில் இவங்க கண்டிப்பாக இவங்க வீட்டில் பூனை வச்சு இவங்க வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு உண்டான எல்லா விஷயம் செய்வாங்கன்னு தோணுச்சு. நான் அதை சொன்னேன், இவங்ககிட்ட அதை ஒத்துக்கிட்டாங்க. அது உண்மையிலே அந்த நேர்காணலில் சொன்னது காரணம் இவங்க தான். அப்புறம் சார்கிட்ட வந்து நான் காண்டாக்ட் பண்ணலை. அப்புறம் நான் 2024 வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கீழே விழுந்துட்டாங்க வாஷ்ரூமில். ஆக்சுவலாக நாங்கள் சாதாரணமாக தான் நினச்சோம் கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது நான் என்னன்னு பார்த்தோன்னா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பிளட் சர்க்குலேஷன் வந்து லெஃப்ட் லெக்ல வந்து இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் ஒரு பாப்புலரான ஹாஸ்பிட்டலில் மதுரையில் வந்து ஒரு ஸ்டண்ட் வச்சா அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாயிடும், அதனால நீங்கள் வந்து அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாமே நாங்கள் ப்ரொசீஜர் போயிட்டு அதை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி இங்கே வந்து 2 டேஸில் எங்கள் அப்பாவுக்கு திருப்பி நடக்கவே முடியல எங்கள் அப்பாவால். ஏன்னா என்னன்னே காரணம் எங்களுக்கு தெரியல. நாங்கள் நிறைய ரிப்போர்ட் எல்லாமே கிளியராக இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட 2 வீக்ஸில் ஒரு 5-6 டாக்டர்ஸ் பார்த்துருப்போம். என்னன்னே தெரியல. நான் திருச்செந்தூர் முருகர்கிட்ட வந்து ரொம்ப எனக்கு ஏன்னா என்னன்னே தெரியாமல் எப்படி வந்து ஃபர்தராக மூவ் பண்ண முடியும், அதனால எங்களுக்கு என்னன்னே தெரியல.